வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா ஸோ நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா ஆஸ்பிரண்டாக இருப்பீங்க, இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட டிஎன்பிசியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உங்களுக்கு தெரியும். டிஎன்பிசி இதில் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் சிடிசிஎஸ்சியில் வரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு வேகன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இருந்த வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 615 வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க, அப்படிதானையா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து வேகன்சிஸ் இவ்வளோங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ரிலீஸ் ஆன அடெண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ரிலீஸ் ஆன அடெண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ சில வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 391 வேகன்சியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து 25 வேகன்சிஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அரசு ரப்பர் கார்பரேஷனுக்கு வந்து ஒன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூடிங் பிளாக் வேகன்சிஸ். ஸோ ஓகேவா. ஸோ ஏஜ் லிமிட் ஒவ்வொருத்தர வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ண இந்த 418 வேகன்சிஸ் எது எதுல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 391, அதே மாதிரி வந்து 2511 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து 418 வேகன்சிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அடெண்டம் நோட்டீஸ், ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து இது. ஸோ இது ஒவ்வொரு இதுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதான் நோட்டிஃபிகேஷன் 9/2025 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 615 வேகன்சிஸோட ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த அடெண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த அடெண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11/6 வந்த நோட்டிஃபிகேஷன் படி 418 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மொத்தமாக இருக்க வேகன்சிஸ் வந்து 1033. ஸோ இதுதான் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இப்போ ரீசெண்டாக வந்து ஷார்ட் நோட்டீஸ். அட் லாஸ்ட்ல வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த 25 வேகன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை எந்தெந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். So all other details and conditions stipulated will be remain unchanged. மற்ற கண்டிஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த வேகன்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ until then bye.